வாழ்க வளமுடன். இன்றைய காலகட்டத்தில் மாடர்ன் லைஃப் ஸ்டைலுன்ற பேரில் நம்ம கட் ஹெல்த்தியை நம்மளே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் உங்களுக்கு சில கொஷின்ஸ் கேட்டுக்கங்க. நீங்கள் வாரத்தில் எத்தனை வாட்டி வெளியில் சாப்பிட்றீங்க அப்படின்றத பாருங்கள். அப்புறம் ப்ரோசஸ்டு ஃபுட்டு, மைதா, பரோட்டா, ரைஸு, ஹைட்ரோஜனேட்டட் ஆயில், ஒயிட் சுகர், இந்த மாதிரி பொருள்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்கன்றதை பாருங்கள். பேக்டு ஃபுட்டு, சிப்ஸு, அப்புறம் ரெடிமேடு ஃபுட்டு, இந்த மாதிரி எல்லாம் எது பேக்டு ஃபுட்டு எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்விக்கி, ஜொமேட்டோலேருந்து எத்தனை வாட்டி வாரத்தில் ஆர்டர் பண்ணுறன்றதையும் கேட்டுக்கோங்க உங்ககிட்ட. அதுக்கப்புறம் நல்ல ஷைனியான காஸ்ட்லியான ஃப்ரூட்ஸ் போய் வாங்குறீங்க. அதில் ஜிஎம்ஓ பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. ஸோ எவ்வளோ ஷைனியான ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றீங்கன்னு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், எப்படி நீங்கள் நடக்காமல் உட்காந்துக்கிட்டே எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கீங்கன்னு பாருங்கள். உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் என்னன்றதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நீங்கள் ஒரு நாளைக்கு சோஷியல் மீடியாவில் எத்தனை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றதும் பார்த்துக்கோங்க. நீங்கள் சிட்டியில் இருக்கீங்களா, பொல்யூட்டடான ஏரை ப்ரீத் பண்ணுறீங்களான்னு கேட்டுக்கோங்க. ஸ்மோக் பண்ணுறீங்களா, ட்ரிங்க் பண்ணுறீங்களா, சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டுக்கோங்க. உங்கள் ஒர்க் பிளேஸுக்கு நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறீங்களா டெய்லி. ஸோ இதெல்லாமே இன்றைக்கி இருக்கிற சினாரியோ. இதில் நமக்கு கட் ஹெல்த் கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகுது. அதை எப்படி நாம் திருத்திக்கலான்றதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம்.